85 ஆண்டுகள் மண்ணில் புதைந்த அனுமன். சில ஆண்டுகளுக்கு முன் சிலர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதி படையெடுத்து வந்தனர். அப்போது சுசீந்திரம் தானுமாலயன் கோவிலின் மூலஸ்தானத்தை சுவர் கட்டியும் நகை உடைமைகளையும் வேறு இடத்திற்கு மாற்றியும் அப்பகுதியினர் பாதுகாத்தனர். இதனால் கோவில் சொத்துக்கள் பறிபோகாமல் காப்பாற்றப்பட்டது. அப்படி பாதுகாக்கப்பட்டவற்றில் ஒன்று இன்றும் இவ்வாலயத்தில் கம்பீரமாக நிற்கும் 22 அடி உயர அஞ்சலி அஸ்தன அனுமனின் சிலை. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த அனுமன் சிலையை படையெடுப்பாளர்களிடம் இருந்து காப்பதற்காக கோவில் கிணற்றில் அருகில் 23 அடி நீளத்தில் பூமியை தோண்டி சிலை மண்ணுக்குள் இருக்கும் விதமாக குப்புற படுக்க வைத்தனர். மேலோட்டமாக பார்ப்பதற்கு சாதாரண கற்தூணில் மேல்பாகம் போல்தான் அது தெரியும். பல காலம் நடந்த படையெடுப்பால் இந்த சிலையை யாரும் மண்ணில் இருந்து வெளியே எடுக்கவில்லை. காலப்போக்கில் இந்த அனுமன் சிலை மண்ணிலேயே புதைந்து கிடந்தது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதன் மேல் பகுதியில் அமர்ந்து இளைப்பாறுவார்கள். சிறுவர்கள் அதன் மீது ஏறி விளையாடுவதும் காலம் கடந்தது. 85 ஆண்டுகள் மண்ணில் புதையுண்டிருந்த நிலையில் இந்த இடத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்த கோவில் நிர்வாகிகள் அது தொடர்பாக பிரசன்னம் பார்த்தபோது அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் சிலை இருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக அந்த இடம் தோண்டப்பட்டு விஸ்வரூப அனுமன் சிலை வெளியே எடுக்கப்பட்டது. பின்னர் அந்த சிலையை நிறுவ இடம் தேர்வு நடந்தது. அதன்படி 1930ஆம் ஆண்டு சித்திரை 19ஆம் தேதி கோவிலில் உள்ள ஸ்ரீராமர் ஸ்ரீதேவி சன்னதிக்கு எதிரில் இந்த ஆஞ்சநேயர் சிலை நிறுவப்பட்டது. ஆகம விதிகளின்படி அஷ்டபந்தனம் செய்து பிரதிஷ்டை செய்தால்தான் யார் வேண்டுமானாலும் இந்த அனுமனை தொட்டு வணங்கலாம். 22 அடி நீளம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையில் தற்போது நாம் காண்பது 18 அடி சிலையை மட்டுமே. மீதியுள்ள 4 அடி பூமிக்குள் புதைந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை உச்சி முதல் பாதம் வரை எந்தவித பிடிமானமும் இல்லாமல் நிற்கிறது.